கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் துதி புகழ் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆவிக்குரியவர்கள் என்றக்கூடிய தலைப்பில் நம்ம தொடர் போதனையாக போன வாரத்தில் தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கு அது தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஆவிக்குரியவர்கள் அப்படின்போது பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள், பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவர்கள். அதில் நிதானித்து என்று சொல்லக்கூடிய அனாக்ரினோ என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லி 7 விதமான நிதானிப்புகளை குறித்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தெரியாது. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் பலவானாய் இருப்பார். இதுதான் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டதான செகண்ட் பார்ட். ஆவிக்குரியவர்கள் அப்படின்னும் போது 2வது பார்ட். முதல்ல நிதானித்து, இன்றைக்கு நாம பலவானாய் இருப்பார். இப்போது ஆவிக்குரியவர்கள் பலவானாய் இருப்பார்கள் என்றால் என்னென்ன பலன், அதுக்குரிய பலனுக்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்ப்போம். ஆவிக்குரியவர்கள்னா நம்ம நினைக்கிறோம், ஏதோ கடமைக்கு ஒரு சர்ச்சில் போய் பங்கெடுக்கிறது, கடமைக்கு போய் ஒரு ஜெபம் பண்றது, கடமைக்கு ஒரு ஆராதனை பாட்டு பாடுறது, நம்மளை வெளியே கிறிஸ்தவனை காட்டிக்கிறதுக்கு நம்முடைய வண்டிகளில் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறது, வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் ஸ்டிக்கரு அல்லது ஒரு ஏதாவது ஒரு வசனத்தை போட்டு வச்சுக்கிட்டு வெளியே காட்டுறது அப்படின்னு. இப்போ இந்த வெளியே காட்டு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி காட்டணும் அப்படின்றதுல உங்களுடைய அந்த செயல்பாடுகள், உங்களோட நன்னடத்தை, உங்களுடைய கேரக்டர்ஸில் நீங்கள் வந்து வெளியே காட்டணும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் அவங்க நடத்தைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வெளிக்காட்டணும். நான் இந்த சபைக்கு போனால் தான் ஒரு பிராண்டட் சபையாக இருக்கணும், ஒரு பிராண்டட் ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்றதுல ஆவிக்குரியவர் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன், எங்கே படித்தாலும் உன்னுடைய படிப்பில் வந்து எப்படி இருக்கணும், கண்ணும் கருத்துமா இருந்தால் நீ எங்கே படிக்கிறன்னு. நேரம் சொல்லுவாங்க, இந்த கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு கேவலமாக இருக்குது, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது எனக்கு கேவலமாக இருக்குது, ஒரு சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட படிக்கிறது கேவலமாக இருக்குது. நான் வந்து வெளியே சொல்லும் போது ஒரு பெரிய கான்வென்ட்னு சொல்லணும், பெரிய ஒரு காலேஜுன்னு சொல்லணும் அப்படின்னு. அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் கட்டி டொனேஷன் கட்டி நிறைய சொல்லலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்கள்லாம் படித்தோம். காலேஜுகளும் அப்படி தான். எங்களுடைய பைபிள் காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காலேஜ் தான் சொல்லுவாங்க, இதாங்க சின்ன காலேஜில் போய் படிக்கிறீங்க, பெரிய பெரிய பைபிள் காலேஜுக்கு இன்டர்நேஷனல் எஸ்ஏபிசி போன்ற பெரிய இதெல்லாம் இருக்குது, செயாக்ஸ் போன்ற பெரிய இதெல்லாம் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் படிக்கலாம்ல அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் அங்கே படித்து அந்த காலேஜை பெருசாக்கி நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் மாற்றிருக்கோம். அதான் விஷயங்க. அதுவே என் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாதாரண ஒரு ஸ்கூலில் படித்து தான் இன்டர்நேஷனல் லெவலில் மாற்றினாங்க. நாங்கள் போய் பிள்ளைகளை போய் ஸ்கூலில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கமனியில் காய்ச்சல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூலில் தான் போய் சேர்ந்தோம், ஒரு கொரியன் ஸ்கூல். அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு ஓடு போட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம எங்கே படிக்கிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படின்னு. அதே போல் ஆவிக்குரியவர்களும் இந்த சர்ச்சுக்கு தான் போவேன், இந்த பாஸ்ட்டு தான் போவேன், இந்த பாஸ்ட் தான் ஞானஸ்தானம் எடுப்பேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் என்கிட்ட வந்தேன், ரோமபுரியசன், அதாவது ரோமன் கேத்தலிக்கஸ் என்கிட்ட வந்தார். அவர் வந்து ஒரு சர்ச்சு வச்சு நடத்தினார். அவங்க ஒரு ஆசை, சர்ச்சு என்னுடைய இடத்துல சர்ச்சு இருக்கணும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஊழியக்காரனை அந்த இடத்துல கொடுத்து சர்ச் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். வந்து நடத்திட்டு போயிட்டாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பாஸ்டர் வரமாட்டேன், உன் சர்ச்சை நடத்த மாட்டேன்னு போயிட்டார். இவர் வந்து ரசிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கலை, இவர் வந்து நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறதுக்கு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு வந்தேன். பாஸ்டர் இந்த மாதிரி திடீர்னு அந்த பாஸ்டர் போயிட்டாருன்னு அவர் 2-3 வருஷம் அந்த சபையை நடத்திட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலை, நான் மெசேஜ் கொடுக்குறேன், ஆராதனை பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், ஆனால் எனக்கு ஒரு உள்ள ஒரு குத்துது, என்ன செய்யலாம். அப்புறம் நான் சொன்னேன், ஞானஸ்தானம் எடுக்கணும், பாஸ்டர் அபிஷேகம் பண்ணணும், பாஸ்டர் அழைக்கப்படணும், அப்பனா தான் நீங்கள் வந்து இருக்கணும். அப்போ அவர் சொன்னார், ஏன் நம்மளே ஆவியான ஒரு சான்றிதழ், அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது எதுக்கு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் உலக பிறகு சர்டிஃபிகேட் வேணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமா சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. உடனே அவர் சொல்றார், நான் வந்து இஸ்ரேலில் போய் தான், யோர்தானில் போய் தான், ஏசு கிறிஸ்துவ எடுத்த யோர்தானில் போய் தான் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு சொல்லி காசு செலவழிச்சு போனாருங்க. அப்போ இங்கே தான் ஞானஸ்தானம் எடுப்பேன், இங்கே தான் போவேன், இப்படி தான் பண்ணுவேன். இல்லை,
எங்க இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக வெளியே காட்டுறதுதான். முதல்ல நிதானித்து இருக்கிறதுல தான் ஆவிக்குரியவர்கள் வெளியே காட்ட முடியும். இரண்டாவதாக பலவான. என்ன பலன்? உள்ள பூரா பலவீனங்களை, சோர்வுகளை, அசதிகளை, நோய்களை வச்சுட்டு வெளியே நான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பார்த்தீங்க, நிறைய பேர் போய் கேட்டேன், எங்கே நம்ம போய் வீக்காக இருக்கேன்னு சொன்னால் அவங்க என்னை கேலி பண்ணுவாங்க. நீ ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற, நீ ஒரு விசுவாசியாக இருக்கிற, நீ ஒரு செப வீரனாக இருக்கிற, நீ ஒரு ஆராதனை வீரனாக இருக்கிற, ஆனால் நீ உன்னுடைய கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்க. உள்ள அந்த நோய்கள் எல்லாம் உள்ள வச்சு பலவீனத்தை உள்ள வச்சு வெளியே பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கிறோம், நாங்கள் அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. முதல்ல நான் பலவீனமாக இருக்கிறேன்னா என்னுடைய பலவீனத்தை மற்றவங்க சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்க சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது விசுவாசிகள் அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அவன் சிறைச்சாலையில் கட்டுகள் இருக்கும்போது ஜெபிக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பலவானாய் காட்டுக்கிறது வேற, பலவீனாய் வாழ்கிறது வேற. அப்போ பலவீனமாக இருந்தால் என்ன, ஆவிக்குரியவர் பலவீனமாக இருந்தால் என்ன ஆகும்? எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:18. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:18. அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் இந்த வயிறு வெடித்து இப்படி போனது யார் அப்படின்னா யூதாஸ் காரியோத் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால், அதுக்கு முன்னாடி வசனங்களை படிக்கும் பொழுது 15 வாசம். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. இந்த ஆவிக்குரிய பலவீனத்தில் தலைப்பு எடுத்தது பலவானாய் இருப்பான். ஆவிக்குரியவர்கள் பலவானாய் இருப்பான் எடுத்தோம். ஆனா இப்ப ஸ்டார்ட் பண்ணது பலவீனம். இதான் விஷயம். நான் இப்போ யோசிக்கிறேன், உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னடாது பாஸ்டர் பலவானாய் அப்படின்னாக்கா அப்போ எடுத்தோடனே பலன் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இது பலவீனம் எடுத்துக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ பலன் இல்லாதபடி இருந்தால் உனக்கு அது அழிவாக காணப்படும். பாவத்தின் சம்பளம் மனசை வச்சுக்கலாம். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான், வால் எடுத்தவனுக்கு வாழ்ல தான். அப்போ நீங்க எதை எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ யூதாஸ் காரியோத் எப்படின்னா, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வேதத்தினுடைய வசனம் நிறைவேற வேண்டியதாக. அப்போ உங்களுக்குள்ள இந்த பலன் எங்கிருந்து வரணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து பலன் வரணும். இந்த பலனை நீயா எடுத்துக்கிற. இப்ப நான் சொன்ன பலவீனம் இருக்கும், வலி இருக்கும், பிரச்சனை இருக்கும், வெளியே சொல்லுங்க. இப்போ பாஸ்டர்கிட்ட கூட, இப்போ என்கிட்ட கூட நிறைய விசுவாசி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் வீட்டில் பிரச்சனையா இருக்கு, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சண்டையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. ஒரு கடன் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. ஒரு வியாதி இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் மறைச்சிருவாங்க. நம்ம விசுவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பலவீனம் ஆஸ்பத்திரி போவாங்க, மாத்திரை வாங்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் சொன்னா என்ன கிடைக்கும், அந்த நான் தான் அன்னைக்கே சொன்னேன், தீர்க்க தரிசனம் வந்துச்சு இல்லை, இப்படிதான் இருந்தாலும் சொல்லுவாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், இதைத்தான் அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல மாட்டேன். வெளியே காட்டிக்கிற மாட்டேன். ஆஸ்பத்திரி போகிறது தெரியாது, மாத்திரை குடிக்கிறது தெரியாது, ஆஸ்பத்திரியில் டாக்டர் என்ன சொன்னாலும் தெரியாது. வெளியே வரைக்கும் அப்படியே பாஸ்டருக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கெல்லாம் ஸ்டீல் பாடியும். அப்போ லேசாக தட்டினோன்னு தொப்பக்கம் கீழே வருது. ஏன்னா பாஸ்டர் சொல்கிறது கூட இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, ஆனால் வேதம் சொல்லு இதில் தான் தெரியும். இப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லையா அப்படின்றது எதில் தெரியும்னா, நீங்கள் விழுந்து போய் கிடக்கீங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு தெரியும். இவன் விழுந்து போயிட்டானே, இவள் விழுந்து போயிட்டானே, அப்போ இவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இல்லை நடிச்சிருக்காங்க. அப்போதான் தெரியும்.
உங்களை பார்க்கல பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, அது இது லொட்டோஸ்க்கு நீங்கள் கேட்டால் பொருள்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பொருள் வாங்குவீங்க, அதை சம்பாதிப்பீங்க, நல்லா இருக்கும். ஆனால் எதில் தெரியும் அப்படின்னா இதில் தான் தெரியும். எதில் தெரியும்? வாசனை. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழும். நீங்க தலைகீழாக விழும்போது தான் தெரியும். அப்போ இந்த ஆவிக்குரிய பலம் என்பது என்னன்னா, நீங்க நிமிர்ந்து நிக்கிறது தான். உபாகம புத்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நீ வாளாகாமல் தலையாக, கீழாகாமல் மேலாவாய். இந்த சாபம் பாவம் வரும்பொழுது தான் நீ தலையாக மாட்டாய், வாளாவ. நீ மேலாக மாட்ட, கீழாக. சொல்லுது இல்லையா? இது அப்ப பாருங்க, இந்த பலம் அப்படின்றது சரீர பிரகாரமான பலனை நீ பார்க்கிற, சரீர பிரகாரமான பலத்தை நீ என்ன பண்ற, வெளியே காட்டுற. ஆனா நீங்க வேதம் சரீரத்துக்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பலன். அது என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினர் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தின் பங்கு பெற்றவனாய் இருந்தான். இப்ப இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அழைப்பிலையும் பங்குலையும் இருக்கக்கூடியதுதான் பலம். இங்க பார்க்கிறோம், இதுக்கு முன்னாடி வசனங்களை பார்க்கிறோம், 12 சீடர்கள், இங்க இருக்கிறது 11 சீடர்கள். அங்க இயேசு கிறிஸ்துவுடைய உடன் பிறவாத சகோதரர்கள், அவரை பெற்ற இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாய் எல்லாம் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லை. யார் இல்லை? யூதாஸ் காரியத்தில். அப்ப அந்த யூதாஸ் காரியத்தை ஏன் இல்லாமல் போனான்? அவன் ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில சேர்க்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலனை இழந்து போனதுனால, அந்த ஆவிக்குரிய பல வீரனாக அவன் மாறின போது அவன் தலைகீழாக மாற வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னைக்கு நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தலைகீழாக இருப்பீர்கள் சொன்னால், ஆண்டவர் கொடுத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்க தலைகீழாக இருப்பீர்கள் சொன்னால், நீங்க ஆவிக்குரியவர்களாக இருக்க முடியாது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சினாலே அல்ல, பலத்தினாலே உண்டாயிருக்கு. ஆமா, தேவனுடைய ராஜ்யம் என்பது எப்படின்னா பேச்சுல கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் பேச்சிலேயே பேசிய காரியத்தை சாதிப்பாங்க. பேச்சு உடனே நீங்க பார்க்க கூடாது, நீங்க பேசிட்டு தான் நீங்க பேசலாம். என்னுடைய பேச்சு பிரசங்கம். இந்த பேச்சையே நான் சொல்லிட்டேன். தேவையில்லாம பேச, தன்னை பெரியவனாய் காட்டி பேசுறது, எனக்கு தனக்கு திறமை இருக்குன்னு பேசுறேன். நானா எங்க போனாலும் பொழைச்சிக்குவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானா எங்க போனாலும் பொழைச்சிக்குவேன், நானா எதை கொடுத்தாலும் அதை வித்துருவேன். ஏன்டா அந்த திறமை இருக்க? அது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல கிடையாது, பலத்துல. என்ன மாதிரியான பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிறம்போடு உங்களுக்கு வர வேண்டுமோ, அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா அப்படின்ற. அப்போ பலன் என்பது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பும் சாந்தமும், அதுதான் பலன். ஆவிக்குரியவர்கள் என்பது காட்டுறதுல பேச்சு திறமையில காட்டக்கூடாது, செயல் திறமையில காட்டக்கூடாது. உங்களுடைய நடத்தை எப்படிப்பட்ட நடத்தை? அன்போடு சாந்தத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய நடத்தை, உங்களுடைய கேரக்டர்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அன்பு வேற, பாசம் வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் உங்க மேல அன்பு காட்டுறாங்க, பாசம் காட்டுறாங்க. அன்பு காட்டுறவனும் பாசம் காட்டுறவனுக்கு வித்தியாசம் இருக்கு. பாசம் காட்டுறவன் எல்லாம் வாங்கி கொடுப்பான். அன்பு காட்டுறவன் எது வாங்கி கொடுத்தா நல்லது, எது வாங்கி கொடுத்தா கெட்டது கண்டிப்பான். கண்டிச்சு இது தவறு, இது செய்யக்கூடாது போகும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பாசத்தை நீங்க வாங்கி, இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் பாசத்தை காட்டுறான், அண்ணன் பாசம் காட்டுறான், தம்பி பாசம் காட்டுறான், அக்கா பாசம் காட்டுறான், நண்பன் பாசம் காட்டுறான்னு சொல்லி இந்த பாசத்துல போய் விழுந்து உங்களை கண்டிக்க யாருமே இல்லாமல், உணர்த்த யாரும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி உங்களை சொல்ல ஆலோசனை இல்லாமல் நீங்க என்ன ஆயிருங்கன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமாயிருது. எதான் விஷயமே? நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த பாசம். ஒரு தாய் தகப்பன் இருக்கீங்கன்னா, உங்க பிள்ளைகிட்ட காட்டுறது பாசம் காட்டி எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க.
அன்பு காட்டினீங்கன்னா எது வாங்கி கொடுக்கணும், எப்போ வாங்கி கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசத்தை காட்டுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற நேரம் சாப்பாடு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. எதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதோ அந்த நேரத்தில் வாங்கி கொடுப்பாங்க. நைட் 11 மணிக்கு கபாப் வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. கடிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு செமிக்காமல் நைட்டு பூரா படுத்து அரைகுறையாக கடிச்சு சாப்பிட்டு படுத்துடுமா, சரியாக செமிக்காத காலையில் எந்திரிக்கையிலே அது என்ன ஆயிடும், வயிற்று உபாதையோடு பிள்ளை எந்திரிக்கும். சொல்லக்கூடாது, இது ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அப்போ எது எந்த நேரம் வாங்கும், அப்போ நீ காட்டுறது அன்பா பாசமா. அப்போ இந்த அன்பு பாசம் நீங்க வாசிக்கும் போது அன்பும் சாந்தம், அதான் விஷயம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்னது, அன்பும் சாந்தமும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பலன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலன் இதுதான். அன்பு கண்டிக்கிறது, உணர்த்துறது, அவங்கள சரிப்படுத்துறது, அவங்கள சீர்படுத்துறது. இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி கூட அன்பும் பாசம், ஒரு அன்பு இருக்கணும். அதனால்தான் அவங்கள திருத்த முடியும். இருக்கீங்களா? அதே போல ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், அதே போல வேலை செய்கிற இடத்துலையும் வியாபாரம் செய்கிற இடத்துலையும், நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க சர்ச்சுக்கு கூட உங்களுக்குள்ள ரெண்டுமே இருக்கணும். அதுதான் ரொம்ப விஷயம். நீங்க அன்பை காட்டுறீங்கன்னா பாசத்தை காட்டுறீங்க. வெறும் பாசத்தை மட்டும் காட்டுறதுனால நீங்க வலிவி போயிடுறீங்க. அன்பை காட்டுனீங்கன்னா கண்டிக்கிறது சரி, உணர்த்துறது சரி, இதை நம்ம பழகிக்கணும். ஆமா இது சரிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரும். ரெண்டாவது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் வாளை குடிக்க கொடுத்து இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால்தான் உங்களுக்குள்ள இந்த ஆவிக்குரிய பலன் கிடையாது. சொல்லுது இல்லையா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்காம பாலா கொடுத்துட்டு இருக்கிறோம்? என் தேவனுடைய வார்த்தையை எதுக்கு இப்படி கொடுத்துட்டு இருக்கிறோம்? நீங்க நினைக்கலாம், அந்த யூடியூப்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் அவ்வளோ அழகாக ஆசீர்வாதமாக பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, சிரிப்பை பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் மட்டுமே ஆண்டோடைய வருகையை குறித்து இப்படி இரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா இது பால் ரொம்ப முக்கியம். பால் ரொம்ப முக்கியம். அந்த பால் எப்போ கொடுக்கணும் அப்போ கொடுக்கணும். பால் குடிக்கிற குழந்தைக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலாமா? இதான் விஷயங்க. ஆனால் நீங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப வருத்தம். இல்லைங்களா? வேணும் சொல்லு, நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. இன்னும் நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை. நீங்க நினைப்பீங்க, எவ்வளவு ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு பைபிள் படிக்கிறீங்க, எவ்வளவு பாட்டு பாடுறீங்க, எவ்வளவு ஆராதனை, எவ்வளவு துதிக்கிறீங்க, எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன், ஆனால் எனக்குள்ள அந்த ஆவியினுடைய கனி கொடுக்க முடியல, ஆவியின் பலன் கொடுக்க முடியல. அப்படியே நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்படியே இருக்கிறேன். ஒரு தேஞ்சு போன ஓடு மாதிரியே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். நானும் பழகவே முடியும். நானும் பாஸ்டர் சொல்றாரு இப்படி அப்படின்னு சொல்றாரு, நானும் பழகணும்னு நினைக்கிறேன், நானும் குடும்பத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஞானஸ்தானம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். என்னால் மாற்ற முடியல. ஏன் அப்படின்னா நீங்க பலவீனமாகவே இருக்கிறீங்க. எப்படின்னா ஆவிக்குரியவர்கள் நீங்க மாற மாட்டேங்கிறீங்க. எப்படி? வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அடுத்த வசனம், 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. என்ன இருக்குங்க? பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, பேதகம் இருக்கு. இது உங்களை மாம்சத்துக்குரியவர்களாகவே மாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க பலமாய் மாறாதபடி, ஆவியின் பலனாய் மாறாதபடிக்கு, ஆவியின் கனி கொடுக்க விடாதபடி, ஆவியின் ஜீவனை அடைய விடாதபடி நீங்க பாஸ்டரா இருக்கலாம், பாஸ்டருடைய மனைவியா இருக்கலாம், பாஸ்டருடைய பிள்ளைகளா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரிகளா இருக்கலாம், ஜெப வீரர்களா, ஆராதனை வீரர்களா இருக்கலாம், பைபிளை கரைச்சி குடிச்ச, பைபிள் காலேஜில் போய் படிச்ச பெரிய ஸ்டூடெண்டா இருக்கலாம், இன்டர்நெட் மூலமா நிறைய பைபிள் கதைகளை படிச்சு பெரிய திராணி உள்ளவர்களாக இருக்கலாம், உங்க குடும்பம் பரம்பரையாக பெரிய ஊழியக்காரர்களை பார்த்த குடும்பமாக இருக்கலாம். இருக்கீங்களா? நீங்க உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க மாமே, அவங்க இவங்க லொட்டோஸ் எல்லாம் ஊழியக்காரங்களா இருக்கலாம். எல்லாரும் ஊழியக்காரங்களா இருக்கலாம்.
பெரிய ஊழியக்கார குடும்பத்தோடு பரம்பரையாக தலைமுறையாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள பொறாமை, வாக்குவாதம், பேதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஆவிக்குரியவர்களே கிடையாது. அந்த விஷயம் பொறாமை, வாக்குவாதம். சில பேர்லாம் பாத்தீங்க, பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன்ல பேசுறது, நேரடியாக பேசுறது. நான் சொல்ல கேட்க ஒரு நிமிஷம், நான் சொல்லணும் இப்படியே சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப இதாக, அதனால சில பேர் நான் பேச மாட்டேன். இவங்ககிட்ட பேசணும்னா அவங்க நம்மள பேச சொல்லுவாங்க, நம்ம பேச கேட்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் பேச கேட்குங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லுறேன், நான் சொல்ல அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நம்ம அது இடத்துல என்ன இருக்குன்னா அதான் வாக்குவாதம். நீ சொல்றது நான் என்ன கேட்கறது தான் பேதம். சில பேரை நம்ம திருத்தவே முடியாது. சில பேரை நான் திருத்த முடியாமல் நான் தோத்து போயிருக்கேன். நிறைய விசுவாசிகளையும் சரி, நிறைய ஊழியக்காரங்களையும் சரி நான் தோத்து போயிருக்கேன். எப்படி தோத்து போயிருக்கேன்? அவங்கள்ட்ட இருந்து அந்த வாக்குவாதத்தையும், அந்த பொறாமையும், அந்த பேதத்தையும் இன்னைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல. அவங்கள விட்டு வெளியே கொண்டு வர முடியல. அப்படி செய்ய வர மாட்டேன். அவங்க அதை விட்டுருவேன். அவங்களா கண்டுக்கிட்டு அவங்களா போட்டோம், ஆண்டோட போட்டோம். ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா பொறாமைப்படக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பேதம் இருக்கக்கூடாது, அன்போடு இருக்கணும், சாந்தத்தோடு. இதுதான் பலன், இதுதான் பலன். அப்போ அன்போடு இருக்கிறதுனா என்ன அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்தும் வாழணும், யாரா தப்பு பண்ண கடிஞ்சும் வாழணும், சொல்லி கொடுத்தும் வாழணும், சீர்படுத்தி வாழணும். எது நல்லது? அதான் அன்பு, அதான் அன்பு. ஆனால் இதுக்கு நிறைய பேருக்கு இந்த அன்பு தெரியாது. நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கப்பா, சொல்றதெல்லாம் செய்யறாங்கப்பா, அவங்க தான் நம்மளோட உண்மையான பாசம் காட்டுறாங்கன்னு சொல்லி இந்த பாசத்தை எதிர்பார்த்துட்டு அதனால தான் இன்னைக்கு விழுந்து போயிருது. அடுத்த வாசகம் ஏசாயா 2:3. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று அவர் தமது வழிகளை தமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். அப்ப பலவானாய் இருக்கிறது எங்க அப்படின்னா திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரில் பர்வதத்துக்குள் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இதுதான் பலன். ஆவிக்குரிய பலன் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா சபைக்கு வர்றதுதான் ஆவிக்குரிய பலன். சபையில ஒரு வசனத்தை கேட்கறது ஆவிக்குரிய பலன். சபையில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதைகளை காட்டி அந்த பாதைகள் இப்படி நடங்க, இப்படி செய்யுங்க, மாற்றம் இருக்கணுங்க. ஆவிக்குரிய பலன் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்டேன், இன்னைக்கு எனக்கு கூட இதை மாத்திக்கிட்டேன், என் பிள்ளை இப்படி மாத்திட்டேன், என் கணவன் இப்படி மாத்தினேன், என் மனைவி இப்படி மாத்தேன், என் வேலையில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன், என் வியாபாரத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன், படிப்புக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா சபைக்கு வரோம், என்ன பண்றோம், ஆனால் அந்த ஆசைகளை விட்டு இன்னும் ஒழியல. நான் ஆசைப்பட்டுட்டேங்க, இது செய்யணும், இதை செஞ்சு கொடுக்கணும் ஆசைப்பட்டு இந்த ஆசையை பிடிச்சி நம்ம தொங்கிக்கிட்டு கிடப்போம். அந்த ஆசை பேராசையாகி அது பொருளாசையா மாறி மாம்ச இச்சையா மாறி அது என்ன அதை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கும். நான் ஆசைப்பட்டுட்டேன், இதை செய்யாமல் நான் தூங்க மாட்டேன், இதை வாங்காமல் நான் நோய மாட்டேன், இப்படிதான் இருக்கணும். இங்கே வேதம் என்ன சொல்றது அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய பலன் தேவனுடைய ஆலயத்துக்கு போறது, அங்க சொல்றபடி நடக்கிறது, நம்மளை மாத்திக்கிறது, அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி செயல்படுறது, அந்த வசனத்தை நாம எடுத்து அதுல பயன்படுறது. இதுதான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மாற மாட்டேங்கிறீங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வர. நான் நேற்றுக்கு நைட்ல ஒரு 1:30 மணி 1 மணி 12 1 மணிக்கு நினைக்கிறேன் பாஸ்டர் மாட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். மாறலை, இவங்களாம் அப்படி செயல்படுறாங்க, நம்ம உள்ளார்ந்த அன்பா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், இப்படி இருக்காங்க. சில பேர்களை பற்றி பேசணும்னு பாஸ்டர் மாட்ட பேசணும். சரி விடுங்கப்பா, தூங்க நேரம் ஆகுங்கப்பா, தூங்குங்கப்பா, காலை ஆராதனை இருக்கு,
இல்லைம்மா, ஜெபம் பண்ணும்போது அதெல்லாம் நினைவுக்கு வருது. ஜெபம் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி நாளைக்கு நமக்கு நம்ம சபைக்கு எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி காலையில் பேசிட்டு வரும்போது கூட இருந்தான், சபையில் ஆத்துமாக்களை ஏன் கொண்டு வர மாட்டேன், ஆத்துமாக்களுடைய பெருக்கம் இல்லை. ஏன்னா ஆத்துமாக்கள் அப்போ பாசமாக சொன்னாங்க, ஆத்துமாக்கள் செய்கிற வேலை அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க சாட்சிகளாக மாறி சாட்சிகள் போட்டு அந்த சாட்சிகளை சொல்லணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதான் விஷயமே. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நீங்கள் மாற மாட்டேன்றீங்க, ஆவிக்குரிய பலனாக நீங்கள் மாற மாட்டேன்றீங்க. சபைக்கு வரணும், சபையில் ஒன்றுபடணும், ஒன்றுபட்டு தேவ வார்த்தையை கேட்கணும், தேவ பிரசனத்தில் அறியணும், உணரணும். நீங்கள் சாட்சியாக மாறணும். நீங்கள் மாற மாட்டீங்க. நீங்களே பாருங்க, இத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க, இன்னும் உங்கள் டைமை நீங்கள் மாற்ற முடியல. இன்னும் உங்கள் ஆவி ஆத்மா சேர்ந்து உங்களால் மாற்ற முடியல, உங்கள் செயல்பாடுகள் மாற்ற முடியல. அப்போ எப்படி நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறி, நீங்கள் சாட்சியாக மாறி, நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு போதித்து மற்றவங்க கூட்டு வர முடியும்? நீங்கள் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொல்றது இங்கே வேதம் சொல்லுது, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தம் வழிகளை நமக்கு போதிப்பார். ஆவிக்குரிய பலன். அவர் நமக்கு போதிப்பார், அவர் நமக்கு போதிப்பார். ஆவியானவர் அங்கே போதிப்பார். ஆவியானவர் ஊழியக்காரன் மூலமாக நமக்கு போதிப்பார், ஆலோசனை சொல்லுவார். பிரசங்கம் இருக்கு. அது எதுக்கு அப்படின்னா நம்மளை ஆவிக்குரிய பலனா மாற்றுகிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாரம் வரும்போதெல்லாம் சோர்ந்து போய் தான் வரீங்க, இன்னும் இப்படி தான் வரீங்க. அப்படி வரும்போது எப்படி வரணும்? ராஜ நட போட்டு ராஜ புத்திரர்களாக, என் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையா, அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கையா, அவர் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட மனுஷன் நான் இப்படி வரலையா, என்னுடைய உடை, என்னுடைய ஸ்டைல், என்னுடைய பேச்சு திறமை எப்படி இருக்கணும்யா, அப்படி வரணுமே. அதுதான் மாற்றம். நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே போது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. நாளுக்கு நாள் வளர்ந்து பழுகி பெருகி 30, 60, 100 கண்ணி கொடுக்கறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியல. ஆனால் நீங்கள் பேசும்போது நாங்கள் ஆவிக்குரியவர், நாங்களும் ஆவிக்குரிய, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் ஆவிக்குரியவனா, அப்போ எல்லாம் ஜெபம் பண்ணுறவன் எல்லாம் ஆவிக்குரியவனா இருப்பானா? சொல்லுங்க. பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை ஐபிஎஸ், முன்னாடி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினார். இப்போ பூரா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மீடியா. இயேசு கிறிஸ்து ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணியிருந்தார், அந்த நேரம் சாத்தம் வந்தா அப்படி செஞ்சு இப்படி செஞ்சிருந்தார். அது பேசுறதுனால அவர் ஆவிக்குரிய மனுஷனா கிடையாது. ஆவிக்குரிய மனுஷன் என்பது வாழ்க்கை நடைமுறை செயல்பாடுகள் இதுலதான் இருக்கு. இந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துமஸ் வந்துச்சு அப்படின்னா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. மீடியால எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரெல்லாம் போடுவாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் போடுவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படின்வாங்க, ஈஸ்டர் வாழ்த்துக்கள் அப்படின்வாங்க. சொல்லுவது இல்லையா? அது சொல்றதுனால அவர்கள் உடனே ஆவிக்குரியவர்களாக மாற முடியாது. அதனால நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு, எனக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் செஞ்சிருந்த, அவன் பைபிள் படிக்க நானும் பைபிள் படித்தேன், அவன் ஸ்தோத்திரம் பண்ண நானும் ஸ்தோத்திரம் பண்ணேன், அவன் ஜெபம் பண்ண நானும் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி 4 நாள் ஜெபம் பண்ணி 4 நாள் பைபிள் படிச்சு 4 நாள் சொல்லுவோம். 5ஆம் நாள் ஸ்தோத்திரம் உங்களுக்கு வராது, நேரம் கிடைக்காது, ஜெபம் வராது, உங்களுக்கு நேரம் கிடைக்காது, பைபிள் படிக்க முடியாது, உங்களுக்கு நேரம் இருக்காது, வேலை உங்களுக்கு பெரிய வேலையாயிரும், உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆயிரும், நீங்கள் அதை பார்க்க போயிருவீங்க, உடனே விட்டுருவீங்க. அது எமோஷனலாக தம்மு டும்முன்னு ஏறி குதிச்சு நடக்கிறதுக்கு இல்லை. ஐயோ இன்னைக்கு சொல்லிட்டாருங்க அப்படின்ட்டு, நீ பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் மட்டும் வீட்டில் போய் குடும்ப ஜெபம், நாளைக்கு குடும்ப ஜெபம், நாளைக்கு மனைவி ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வருவான், கணவன் ஒரு நேரத்துக்கு வருவான், அதுக்குள்ளே பிள்ளைங்க ஒன்று தூங்கிடும், ஒன்று ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். உடனே வந்தோடனே நானே டயர்டாக இருக்கேன், நீங்கள் குடும்ப ஜெபத்தை தள்ளி வச்சுருவோம், நாளைக்கு தள்ளி வச்சுருவோம் சொல்லி தள்ளி வச்சுட்டு படுக்கிறது கிடையாது. அதெல்லாம் எமோஷனல். நீ பாஸ்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ணுறது, அடுத்த நாள் உன் வேலையை பார்த்துட்டு உன் காரியத்தை பார்த்துட்டு போகிறது. அடுத்த வாசிப்போம்.
இந்த பெலன் என்ற கிரேக்க வார்த்தை டுனாமிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த டுனாமிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பெலன் எதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை நம்ம குறித்து பார்ப்போம். சரிங்களா? 3 விஷயத்தை குறித்து பார்ப்போம். 1, சாத்தான் மேற்கொள்ளக்கூடிய பெலன். 2வது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பெலன். 3வது, சகித்துக் கொள்ளக்கூடிய பலன், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இருக்கீங்களா? எதுக்கு இந்த பலன் வேணும்? ஆவிக்குரியவர்கள் பலன் வேணும். இந்த டுனாமிஸ் கிரேக்க வார்த்தையில டுனாமிஸ் கிரேக்கில் வந்து பலத்துக்கு டுனாமிஸ் சொல்லப்பட்டிருக்குது. இந்த டுனாமிஸ் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் பலன் வேணும்? ஆவிக்குரியவர்கள் 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 அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஆவிக்குரியவர்களுக்குரிய பலன் என்னன்னா 3 விஷயம் சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்லட்டுமா? 1, சாத்தான் மேற்கொள்ளக்கூடிய பலன், நீங்க சாத்தானை மேற்கொள்ளணும். 2வது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன், உங்க பாவத்தை நீங்க மேற்கொள்ளணும். 3வது, சகித்துக் கொள்ளக்கூடிய பலன், என்ன வந்தாலும் சகிச்சு போற ஒரு பலன். இதுதான் பலன். பலன் அப்படின்னு எந்திரிச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பேயை துரத்துகிறேன். அப்பா இப்போ சாத்தானே இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய புரட்சியாதிகளுக்கு உலக பிரகாரமான ஜனங்களுக்கு கிறிஸ்தவங்க என்ன தெரியுமா? அவங்க அல்லேலூயா போட்டு கத்துறவங்கடா, அவங்க அப்பாலே போ சாத்தான் கத்துறவங்கடா, அவங்க அப்படியே பயங்கரம் இப்படிதான் ஒரு கெட்ட பேர் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா என்னன்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. 2வது, ஆவிக்குரிய பலன் என்னன்னு தெரியல. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய பலன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டுனாமிஸ் என்ற கிரேக்க வார்த்தை என்ன பதம் அப்படின்னா, முதல்ல சாத்தான் உங்களை மேற்கொள்ளக்கூடிய, சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய. அப்ப சாத்தானை மேற்கொள்ள நீங்க சாத்தானை போய் ஆட்டிக்கிட்டு இருக்கல, இல்ல, சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நுழையாதபடிக்கு நீங்க இருக்கிறதா உங்களுடைய பலன். சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்க உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், அறிவா இருக்கணும், கீழ்ப்படுதலோட இருக்கணும், நல்ல புத்தியோட நல்ல செயல்பாடுகள் இருக்கணும். அப்பதான் சாத்தான் உள்ள தான் தேவ ஆவிக்குரிய பலன். ஜெபத்தில் இருக்கணும், துதியில இருக்கணும், சபையில ஒற்றுமையா இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். நீங்க டைமுக்கு நீங்க வந்து சபைக்கு டைமுக்கு வரலனாலே சாத்தான் உங்களை மேற்கொண்டுட்டான். நீங்க சாத்தான்கிட்ட விலை போயிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா பைபிள் படிக்கிறீங்க, நல்லா நான் ஆராதனை பண்றேன், 1 மணி நேரம் லேட்டா வந்தானே, 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா, 10 நிமிஷம் லேட்டா வந்தானே, அதான் சொன்னேன். நீங்க 9 மணிக்கு சபை அப்படின்னா 8:59 வரைக்கும் நீங்க வரலாம். 8:50 8:55 8:59 வரைக்கும் நீங்க வரலாம். அதே 9 மணிக்கு கூட நீங்க உள்ள வந்து ஸ்டார்ட் பண்றது வரலாம். ஆனா 9:01 மேல நீங்க வரும்பொழுது அங்க சாத்தானை நீங்க மேற்கொள்ள முடியாத பலவீனம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க என்ன பிரச்சனையோட சர்ச்சுக்கு வரீங்களோ, ஆராதனை பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்க, கதறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனால் மறுபடியும் நீங்க வெளியே போகும்போது அதே பிரச்சனை அங்க காத்திருக்கு. அந்த பிரச்சனை 2ஆ இருக்கு. திரும்ப நீங்க அதே பிரச்சனையோடு நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்க மல்லு கட்ட வேண்டியது. இதுக்கு ஒரு தீர்க்கதரிசிகிட்ட ஃபோன் பண்ணணும், ஒரு கோபத்துக்கிட்ட ஃபோன் பண்ணணும், ஒரு மாடிக்கிட்ட போய் ஃபோன் பண்ணணும் தேவை கிடையாது. நீங்க சாத்தானை மேற்கொள்ளும். 2வது வந்து உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய பாவம், என்னால இதை செய்யாம இருக்கவே முடியல, இப்படி பேசாம இருக்க முடியல, நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கிறேன், அந்த பக்கம் போகையில எனக்கு ஞாபகம் வந்துடுது, அதை உணர்த்தி செய்யும் போது எனக்கு ஞாபகம் வந்துடுது. பாவத்தை மேற்கொள்ளணும். நம்முடைய பாவத்தை விட்டுட்டோம் அப்படின்னா, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், வாழ்வடைவோம். அப்ப பாவத்தை மேற்கொள்ளணும். இந்த பாவம் எனக்குள்ள வரக்கூடாதபடிக்கு நான் என்ன பண்ணணும்? வேலி போடணும், வசனத்தினால் வேலி போடணும். 3வது, சகித்துக் கொள்ளக்கூடிய. யார் என்ன சொன்னாலும், எங்க பாஸ்டம் அடிக்கடி சில விஷயங்கள், நீங்களாம் எப்படி இருந்தீங்க, நான் கல்யாணம் முடிச்சு வந்திருப்பேன், பயங்கரமா இருப்பீங்க, இப்ப சின்ன பிள்ளைங்க சொன்னாலும் அடங்கி போறீங்க, பெரியவங்க சொன்னாலும் அடங்கி போறீங்க, என்னப்பா? அதான் சகித்துக் கொள்ளக்கூடிய ஆவிக்குரியவர்கள். எப்படிப்பட்ட துரோகம் பண்ணவர்கள் எனக்கு முன்னாடி வந்தீங்கன்னா, உள்ளார்ந்த முறை மன்னிக்க முடியாது, ஆனால் சகித்துக் கொள்வேன். அதான் ஆவிக்குரியவர். ஆவிக்குரியவர் அதெல்லாம் சகித்துக்கணும். நின்றுக்கிட்டு போய் தெருவில் நின்று மல்லு கட்டி சண்டை போறதில்லை, அது ஆவிக்குரியவர்களுடைய பலன் கிடையாது. எது பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகித்துக் கொள்ளக்கூடிய. என்ன வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வறுமை வந்தாலும். அப்போஸ்தலன் பவுல் பயங்கரமான பெரிய பணக்காரன்,
அவனை போல ஒரு பணம் பொருள் சொந்தம் கப்பல் வச்சிருந்தாங்க. ஆனால் அவன் சொல்லும் போது தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்துக்கவும் பட்னியா இருக்கும் சாப்பிட தெரியும், அடிக்கும் போது அடி வாங்கவும் தெரியும். அதான் சகித்து, அதான் ஆவிக்குரியவர்களுடைய பலன். நீங்க ஆவிக்குரிய பலன் நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீடுகள் எப்படி இருக்கு? பம்பும் வழக்கும் சண்டையும். சொல்லுங்க, சொத்துக்காக சண்டை, சொத்துக்காக அடிதடி, சொத்துக்காக வழக்குகள். கர்த்தர் இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடர்ந்து. அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆவிக்குரியவர்கள் என்று கூறிய தலைப்பின் கீழாக கடந்த வாரத்திலிருந்து 2வது பார்ட்டாக இந்த நாட்களில் பார்த்திருக்கிறோம். ஆவியானவர் எனக்கு ஒத்தாசை அனுப்பி ஆவியானவர் கூட இருந்து சகலத்தையும் செய்து கொடுத்து இந்த நாளில் வந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் வைப்போம். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, ஞானம், அறிவு, கீழ்ப்பட, சுகவட்சியம், தீர்க்க ஆயுசு கொடுத்து பிள்ளைகளை ஆசிரியத்து பிள்ளைகளை வளர்த்து வாழ்வாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஆச்சரிங்க, வாலிப பிள்ளைகள் நல்ல சுகவட்சியம், நல்ல வாழ்க்கை துறைகளை கொடுத்து பிள்ளைகள் நிரந்தரமான வேலை வருமானங்களை கொடுத்து ஆசிரியத்து தீர்க்க ஆயுசு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஸ்திரீகள் புருஷர்களையும் ஆசிரியர். இந்த வார்த்தைகளை சாணம் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தில் ஆசிரியர். இயேசுவின் நாமத்தில் வச்சிருக்கிறேன் சொந்த பிதாவே. ஆமாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.